அந்த தண்ணி குடிக்கிறது நீங்க அனுபவிக்கிறது கிடையாது. இது ஆங்கிலத்துல எக்ஸ்பீரியன்சிங் ரியாலிட்டி ஆஸ் இட் இஸ் சொல்றோம். அது உங்களுக்கு கிடையவே கிடையாது. எது எடுத்தாலும் உங்க மனசுல வந்து அதை உங்க அனுபவிக்க விடுறது கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு மரம் இருக்குது, ஒரு சிறு குழந்தை இருக்குது, 2 years 3 years ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு அது மரம்ங்கிற ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அது அந்த மரத்தை அனுபவிக்கும். அப்படி அனுபவிக்கும் போது அந்த குழந்தை தான் அந்த மரம் ஆகிக்கிறது, அந்த மரம் தான் அந்த குழந்தை. ஆனா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உடனே அந்த மனசு இந்த மரம் என்று கூறுகிறது. அது பேர் சொல்றதா வராது. நெக்ஸ்ட் ஸ்டெப் இது தேங்காய் மரம். தேங்காய் மரத்துக்கு அப்புறம் தேங்காய் நல்லா இருக்குது, இதை சாப்பிடுவோமா, ஆனால் அது அடுத்த மரமாச்சு பிடிச்சிருந்தா நம்ம ரொம்ப ஆகிடுது, இப்படி ஒரு செயினா மைண்டு போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் மனசு பண்ற வேலை. எப்பயும் ஒரு ஓட்டம் போயிட்டே இருக்கும். உங்களை வந்து அந்த மரத்தை அனுபவிக்க விடாது. இதுதான் உங்க மொத்த வாழ்க்கை. அதனால இந்த கேள்வி கேட்குறீங்க, வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் பண்றது? எவனாவது வாழறாங்க இந்த அர்த்தம் கேட்பான வாழ்க்கைக்கு வந்து எவ்வளவு மாம்பழம் சாப்பிட்றாங்கன்னா மாம்பழம் இருக்குன்னு கேட்பாங்க, அவன் சாப்பிட்டு இருக்காங்க மாம்பழத்தை. அந்த மாதிரி வாழும் வந்து அந்த கேள்வி கேட்க மாட்டான். வாழும் மனிதன் கடவுள் இருக்காரா, அப்படி இருந்தா அவளை படைச்சவன் யாரு, ஏன் இந்த வாழ்க்கை, என்ன பண்ணணும், இந்த மாதிரி கேள்விதான் வரவே வராது. ஏன்னா வாழ்ந்து இருக்கான். இப்போ நீங்க இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க. நீங்க இந்த ஜெயிலாக எப்படின்னா ஒரு இந்த மனசு இருக்கு. இந்த மனசான ஒரு கழுத மாதிரி எப்படின்னா ஒரு மெக்கானிக்கலா போயிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க ஒரு சினிமாவுக்கு போறீங்க, அந்த சினிமால ஒரு சினிமா தியேட்டரு ஒரு படம் போயிட்டே இருக்கு. அந்த சினிமா தியேட்டருக்கு நீங்க டெய்லி போயிட்டு இருக்கீங்க. சரி, இன்றைக்கு இந்த சினிமாவோட முடிவு வேற இருக்கும். அது எப்படி வேற இருக்கும்? அதே முடிவு எத்தனை நாள் வரணும், அதே தியேட்டர்ல அதே மூவின்னா அதே ரிசல்ட் தான் ஆகும். அதே மாதிரி அந்த மைண்ட் மெக்கானிக்கலா பண்ணிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு கழுதை போடுறது. இப்போ உங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கழுதியை நீங்க சுமந்து இருக்கீங்க தோல்ல. அந்த கழுதையோட தலை உங்க தலைவரை மாதிரி விவசாயம் இருக்கு. ஸோ இந்த மரம் என்கிற அந்த கழுதியை நீங்க சுமந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. ஆனா நிலம் என்ன ஆகணும், கழுதை மேல நீங்க போகணும். மரம் என்கிற ஒரு கழுதை, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லாம அது வந்து உங்க லைஃப் அது யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் உங்க வாழ்க்கை. ஒரு உங்க லைஃப் அடமானம் வைக்கிற மாதிரி அடமானம் வச்சுட்டீங்க நீங்க. யாருக்கு? அந்த மனசுக்கு. இப்போ இங்க இருந்து வெளியே கொண்டு வரணும். உங்களுக்கு அந்த வெளியே கொண்டு வரதா அந்த முக்தி தீட்சா. அதான் அந்த முக்தி. அப்ப வெளியே வந்துட்டீங்கன்னா அப்பதான் முதலா நீங்க பார்ப்பீங்க, இதுதானா வாழ்க்கை. அப்ப அந்த மூச்சு விட்டா ஆனந்தம், நடந்தா ஆனந்தம், பேசதான் ஆனந்தம், தண்ணி குடிச்சா ஆனந்தம், இட்லி சாப்பிட்டா ஆனந்தம், எது பண்ணாலும் ஆனந்தம் தான் இருக்கும். ஒவ்வொரு நொடியும் ஆனந்தம். அது பர்மனண்டா இருக்கும். பெரிய கோட்டீஸ்வரனா இருந்தாலும் இந்த முக்தி அடையணும்னா அது வேஸ்ட். எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் அந்த முக்தி அடைஞ்சிட்டா எல்லாமே அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதான் வாழ்க்கையா இருக்கும். அந்த முக்தி அந்த எப்படின்னா அந்த மனதில் இருந்து வெளிப்பட்டீங்கன்னா நீங்களும் ராசாவே கிடையாது. ஸோ கேள்வி கேட்கறோம் கிடையாது. கேள்வி கேட்கறோம் இல்லைன்னா கேள்வியும் போயாச்சு. கேள்வியும் போயாச்சுன்னா அந்த விடைகளும் போயாச்சு. இப்ப ஜெயிலுக்குள்ள நீங்க இருக்கீங்க, கேள்வி கேட்கறவங்க இருக்கா. ஸோ கேள்விகள், அதுக்கு ஏகப்பட்ட விடைகள், அதுக்கு புஸ்தகங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு போனாங்க. ஆனா வெளியே வந்தா கேட்கலாம் காலி, கேள்வியும் காலி. அந்த ஆத்திரத்துல குப்பை தொண்டிக்குள்ள போயிடுச்சு. ஃப்ரீ ஆகிடுறீங்க. அப்பதான் அந்த வாழ்க்கை என்பது ஆரம்பிக்கிறது. அதான் அந்த வாழ்வு. அப்பதான் லிவிங் சொன்னாங்க வாழ்க்கையை. ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த வெளியே வந்தா வாழ்க்கை ரொம்ப ஹாப்பி ஆயிடும். நான் என்ற உணவே இல்லை, நான் என்ன நீண்டு வருது. அங்கதான் இந்த டிவிஷன் வருது. அந்த டிவிஷனால தான் எல்லா பிரச்சனையுமே. ஸோ உள்ளுக்குள்ள நம்மளே டிவிஷன் இருக்கு. அது உள்ளுக்குள்ள நடக்கிற கான்ஃபிளிக்ட். இதனால ஃபேமிலியில கான்ஃபிளிக்ட், மனைவி வேறு நீங்க வேற. ஆக்சுவலா ஒண்ணுதான், ஆனா அது ஒரு பிரமம் வரும். அதனால கான்ஃபிளிக்ட். நீங்க வேற உங்க பிள்ளைகள் வேறு, அதெல்லாம் ஃபீலிங் போட்டு அந்த கான்ஃபிளிக்ட். ஸோ வீட்டில் ஃபேமிலியில கான்ஃபிளிக்ட், அதனால சமுதாயத்துல கான்ஃபிளிக்ட், அதனால நாட்டுல கான்ஃபிளிக்ட், அதனால உலகத்துல கான்ஃபிளிக்ட். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரிவினை, நான் நீ. அதான் 3 பேர் ஒன்னஸ். ஸோ முக்தி அடைஞ்சிட்டா அந்த பிரிவினே கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் இண்டிவிஜுவல் லெவல்ல, ஃபேமிலி லெவல்ல, சொசைட்டல் லெவல்ல, நேஷனல் லெவல் இல்லது இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ப்ராப்ளம் உருவாக முடியாது. இந்த ப்ராப்ளம் உருவாகணும்னா இந்த டிவிஷன் இருக்கணும். இந்த டிவிஷன் இல்லாத போது எப்படி ப்ராப்ளம் வரும்? உங்க நாடே எடுத்துக்கோங்க, எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் இருக்காங்க. ஏன்னா பேசிக் அந்த பிரிவினை, அந்த பிரிவினை எல்லாம் ஆகிட்டோம்னா எங்கிருந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும்?
அவன் விரோதம் மனுஷன் வாழ்க்கை அதெல்லாம் பண்ணி போச்சு. ஸோ அதான் அந்த சொன்ன யோகம் இருக்கு. இது நான் என்ன சொல்றேன்னா 2012 இதெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அது எப்படி ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் மக்கள் வந்து முக்தி அடைந்து விட்டால் அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். 165 நாடுகள்ல நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் மாதம் வந்து ஒரு டீச்சிங் கொடுக்குறேன். நான் வந்து ஜனவரி பிப்ரவரி ஒரு டீச்சிங் இதெல்லாம் அந்த வெப்சைட்ஸ் இருக்கும். அதை போய் நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க அடுத்த முறை நான் உங்களோட பேசும்போது மார்ச் மாதம் டீச்சிங் நான் தரேன். நான் இது ஒரு இந்த ஸ்கைப்லேயே அது 6 மாசம் நடக்கும். அதை வந்து ஜனவரி 2011 வந்து ஜூன் 2011 வரைக்கும். அதுக்கப்புறம் ஜூலை 2011 வந்து டிசம்பர் 2021 வரைக்கும் உங்க நாட்டே ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். ஸ்கைப்லேயே போயிடுவோம். மலேசியா எடுத்துட்டா நம்ம வந்து நம்முடைய இன்ஃப்ளூன்ஸ்லாம் தமிழ் மக்கள் மட்டும்தான். மிச்சம் நமக்கு இன்ஃப்ளூன்ஸ் கிடையாது. நம்ம வந்து இப்போ நம்ம மக்களுடைய தமிழ் மக்கள் 2011 டிசம்பர் பேர் நீங்க முக்தில் ஆகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால மிச்சம் இருக்க அந்த மலேசிய மக்களும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுவாங்க. ஏன்னா வந்து முஸ்லீம் மக்கள் அவங்க வேலை ஆனால் நீங்க தமிழ் மக்கள் நம்ம ஹிந்துக்களாக வந்து உங்களுக்கு முக்தி கொடுக்க முடியும். உங்களுக்கு பல பேருக்கு முக்தி கொடுத்தீங்கன்னா அதனுடைய விளைவா அவங்க ஆட்டோமேட்டிக்கா முக்தி அடைவாங்க. மலேசியாவை மாறிவிடும். ஸோ அதான் நமக்கு கோல். ஸோ நீங்க என்ன கூட ரெடி ஆகிட்டு என்ன பண்ணிட்டு அதே மாதிரி முக்தியோட நம்ம போட்டிருப்போம். நம்ம வெப்சைட்ல நம்ம என்டர் பண்ணி இப்போ வெளிநாடுதான் இருக்கோம். அமெரிக்கன்ஸு அப்புறம் யூரோப்பியன்ஸு சைனீஸ் ஜாப்பனீஸ் அவங்கெல்லாம் வெப்சைட்ல அப்புறம் நம்ம மக்களே போட போறோம். ஸோ நீங்க பாருங்க அடைஞ்சாங்க என்ன பேசுறாங்க அதை பார்த்தா அவங்க என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அதே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மாணவர் மூலம் ஸ்கைப் நான் வந்து உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். 2011 டிசம்பருக்குள்ள நீங்கள் முக்தி அடைய வேண்டும். அடைவீர்கள் என்ற நம்பிக்கை வெறும் பியூர் என்ஜாய்மெண்ட் தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம போக போகிற ப்ராப்ளம்ஸ் நிறைய கரைஞ்சிடும். ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகிடும், பிற்பாடு முக்தி அடைஞ்சிடும். ஸோ அவங்க தமிழ் மக்கள் மூலமா மலேசியா முக்தி வரட்டும். ஸோ அடுத்த கேள்வி என்ன? அடுத்த சமுதாயத்திலும் அனைவரையும் திருப்திப்படுத்தாத நிலை வந்து விடுகிறது. இந்நிலை எதனால் ஏற்படுகிறது? இந்நிலை மாற என்ன வழி? இதை வந்து அடையவே முடியாது. அல்டிமேட் சொல்யூஷன் வந்து தமிழ் மக்கள் எல்லாம் முக்தியை பற்றி ரொம்ப தீர்க்கமா போன மக்கள் வந்து நமக்கெல்லாம் ஈஸியாக முக்தி. ஸோ நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டா முக்திக்காக ஒர்க் பண்ணோம். அதோட உங்க ப்ராப்ளம்ஸ்லாம் மாறினாங்க, கம்ப்ளீட்டாக மாறினாங்க. ஸோ மலேசியாவுக்கு முக்தி கொண்டு வந்த உங்களை வந்து சாப்பிடும். எல்லா கேள்விகளும் ஆகிவிட்டோம். அடுத்த 3 நிமிடங்கள் நம்ம ஒரு பிரேயர் வேணுமா, மெடிடேஷன் வேணுமா? பகவான் பிரார்த்தனை வேணுமா, மெடிடேஷன் வேணுமா? நீங்க கொடுங்க பகவான். உங்களுடைய சங்கல்பம் எதுவோ அதுவே நடக்கட்டும். இந்த முறை நம்ம தியானம் பண்ணோம். 3 நிமிடங்கள். நன்றி பகவான்.